அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் எல்லை மீறி போகும். கைப்பணம் எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று தெரியாத அளவிற்கு பணம் விரயமாகுங்க. குடும்ப பிரச்சனைகளும் மன அமைதியை பாதிக்குங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்குங்க. மனதில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் மனதிற்கு வேதனையை ஏற்படுத்தும். சில குடும்பங்கள்ல பாக பிரிவினை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளத சம்பந்தப்பட்ட கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. தைரியமாக அனுப்பி வைங்க. அவர்களது எதிர்காலத்திற்கு மிகவும் இது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும். ஆதலால் ஜென்ம ராசி தோஷம் சனி பகவானுக்கு கிடையாதுங்க. அதற்கு மாறாக அவரது ஜென்ம ராசி சஞ்சார காலம் நன்மையை செய்யுங்க. அலுவலக பணிகளும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். உடலும் மனமும் ஓய்வின்றி கெஞ்சும். ஓய்வில்லாத உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. நியாயமாக அளிக்கப்படக்கூடிய ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு மறுக்கப்படும். அதனால் பணிகள்ல சோர்வும் விரக்தியும் ஏற்படுங்க. பணியை விட்டு விலகிட மனம் துடிக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாங்க. கவனமாக இருப்பது நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.